Number 16 பார்க்கலாம். Assertionல the potential energy of an electron revolving in any stationary orbit in a hydrogen atom is positive. And reasonல the total energy of a charged particle is always positive அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். கொஸ்டினில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜினா அது ஒரு பிளேஸில் இருக்கும்போது அதோடைய எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்புறம் ஒரு அது ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னா ஒன்றும் இல்லை, அந்த ஆர்பிட்டில் வந்து நமக்கு எனர்ஜி ஃபிக்ஸடாக இருக்கும். அதோட ட்ராக் தான் ஸ்டேஷ்னரி ஆர்பிட். எலக்ட்ரானோட ட்ராக் தான் ஸ்டேஷ்னரி ஆர்பிட். அது வந்து அசர்ஷனில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அது ட்ரூவா ஃபால்ஸ் தான் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் கிட்ட இருக்கும்போது அதோடைய எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து நமக்கு தெரியும் இட் இஸ் நெகட்டிவ் எனர்ஜி, ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் எனர்ஜி வந்து அங்கே லாஸ் ஆகும். எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னா அங்கே வந்து எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். ஒரு பிட் இருக்குது, அப்புறம் ஒரு ஃப்ளாட் கிரவுண்ட் இருக்குது, அப்புறம் ஒரு மலை இருக்குது. ஓகே, குழி வந்து ஒரு பிட்டு, இது ஃப்ளாட் கிரவுண்டு, அப்புறம் இதில் ஒரு ஹில் இருக்குது. இந்த பிட்டு தான் ப்ரோட்டான் இருக்கக்கூடிய பிளேஸ்னு வச்சுக்கோங்க. ஹில் வந்து எலக்ட்ரான் இருக்கக்கூடிய பிளேஸ். ஸோ பிட்டுக்கு வந்து எனர்ஜி வந்து குழியில் வந்து எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது நெகட்டிவ்னு போட்டுக்கலாம். ஃப்ளாட் கிரவுண்டோட எனர்ஜி வந்து 0, அதில் எனர்ஜி எதுவுமே இல்லை. ஹில் பார்த்திங்கன்னா எனர்ஜி எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், நிறைய எனர்ஜி இருக்கும். இப்போ ஒரு பாலை வந்து இந்த ஹில்லிலேருந்து நம்ம கீழே போட்டோம்னா என்ன ஆகும், இந்த பிட்டை நோக்கி தான் போகும். ஸோ அந்த பாலோட எனர்ஜி எப்படி இருக்கும், டிக்ரீஸ் தான் ஆகும். எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ சிமிலர்லி இங்கே ஒரு புரோட்டான் இருக்குது, இந்த இடத்துல ஒரு புரோட்டான் இருக்குது, இங்கே எலக்ட்ரான் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் வந்து புரோட்டானை நோக்கி போகும்போது எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதோட எனர்ஜி வந்து அட்ராக்டிவ் எனர்ஜி. எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம், இல்லைனா இது நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லிக்கலாம். பட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் ரிவால்விங் இன் எனி ஸ்டேஷனரி ஆர்பிட் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் அசர்ஷன் வந்து ஃபால்ஸு. பிகாஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் அதோட எனர்ஜி வந்து நெகட்டிவ், அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ ரீசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the total energy of a charged particle is always positive அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அசர்ஷனில் வந்து நமக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ப்ரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் இருக்கும். அந்த எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் கிட்ட இருக்கும். ஸோ கிட்ட இருக்கும்போதே அது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் அங்கே ஆக்ட் ஆகும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் என்ன ஆகும், எனர்ஜி வந்து நெகட்டிவாக தான் இருக்கும், எனர்ஜி லூஸ் பண்ணும். ஸோ இதோடைய டோட்டல் எனர்ஜி, இந்த சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். ஸோ ரீசனும் தப்பு. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் வரும். ஸோ இந்த அசர்ஷன் ரீசனுமே தப்பு தான். ஸோ ஆப்ஷன் டி, அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் அண்ட் ரீசன் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர்.